அரசங்க. நாங்க தான் அடிக்கடி பட்டிமன்றத்தில் சொல்லுவோம், நல்லா கை தூக்கணும்னா முடியெல்லாம் நல்லா வளருமா, இவங்களுக்கு நல்லா வளர்ந்துச்சு. ஐயா கண்ணே தெரியும். ஆமா, நம்ம ஊதாரியா இருக்கும். அதே சிக்கன் அவ்வளோ பெருசாக கணக்கு வாங்க. 8 பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எடுத்துங்க. சொல்றத செய்ய சிறந்த பேச்சாளர். ஐயோ தொடங்கி நடந்தீங்க. ஆண்டி கோலம் பூண்டவா ஆறுபடை ஆறுமுகாவா உட்புகளை பாடவே முருகாவா எந்த நாவில் நீயும் வா. கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா. ஐயா நடுவர் அவர்களே வணக்கம். தமிழ் கடவுள் யாருங்க ஐயா? தமிழ் கடவுள் முருகன். சரிங்கய்யா. அவருக்கு ஏங்க ஆண்டி கோலம் போடுறாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமாங்க ஐயா? இந்த உலகத்துல வந்து எதுவுமே நிலையற்றது. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து அவருக்கு அப்படி ஒரு கோலம் போடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உழவு தொழில் செய்யக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோலம் கட்டிக்கிட்டு தான் காட்டுல வேலை செய்யறாங்க. சரிங்களா? அப்ப அந்த எளிமையின் சிக்கனத்தை நம்ம அதுல இருந்து உணர்றோம். ஆண்மகன்கிட்ட இருந்து எளிமையின் சிக்கனத்தை நம்ம உணர்றோம். இதனாலதான் காந்திய தான் வந்து பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் மேலாடை மட்டும் அப்புறம் வேட்டி மட்டும் உடுத்தினார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா. ஐயா ஆண்மகன் சொல்றான், சேலையில வீடு கட்டணும், சேர்ந்து வசிக்கலாம். அருமையான இலக்கிய நயமாக்க பாட்டுங்க. நமக்கு தேவையான சட்டுக்குள்ள முடிச்சுக்கலாம் ஐயா. அதாவது சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க. பாருங்கய்யா தெருவோரங்களை பாருங்கய்யா, அந்த சேலையில வீடு கட்டி அந்த குடும்பமா கூடி வாழ்றாங்க. காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த சந்தோஷம் கூடி வாழ்ற அந்த சந்தோஷம் அதுவே பண காசு மீறிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் எப்படி ஆடம்பரம். அந்த ஆடம்பரங்கும் போது அது காசு பணத்தால தானே வருது. வினையே ஆடவருக்கு உயிரே, வினையே ஆடவருக்கு உயிரே. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் சம்பாதிக்கிறது தான் அவனுக்கு அழகு. ஆனா பெண்ணாகப்பட்டவன் அதை பட்டியலிட்டு செலவு செய்யணும். சரி, அந்த குடும்ப பொறுப்பு வந்து பட்டியலிட்டு செலவு பண்ற பொறுப்பை அவங்க தானே கொடுக்குறோம். அப்படிங்கும் போது அவங்க அத்தியாவசிய தேவை அனாவசிய தேவைன்னு தெரியும். எதெல்லாம் அத்தியாவசிய தேவை, எது நாம செஞ்சா அனாவசிய தேவை அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த பட்டியலிட்டு செலவு பண்ற நீங்க வந்து அந்த பணத்தை கரெக்டா முறையா செலவு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு மேக்கப்பு இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம வாழ்றதுக்கு தேவையா? சரியா? அதனால நமக்கு கெடுதல் தான். இருந்தாலும் நம்ம அதிகமா நம்ம போடுறோம். அதெல்லாம் கூட நம்ம நெகபாலிஸ்ல இருந்து ஏதோ யூஸ் பண்றோம். அதெல்லாம் கெமிக்கல் தான். இருந்தாலும் அது ஒரு செலவினம் தான் ஐயா. அந்த செலவினம் உங்களை மகிழ்ச்சியா கையில வாங்கல பையில போடல காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேட்பா, ஏது சொல்வதுன்னு புரியல. ஏழைக்கு காலம் சரியில்லை, மாதம் 30 நாள் உழைச்சு வறுமையை பிடிச்சி உடம்பு இழைச்சி காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிக்கிறான். வந்து எனக்கு உனக்குன்னு திக்கிறான். ஐயா எதையோ வாங்கணும்னு என் கொண்டாட்டி வாங்கி விட்டா இமெயில அதை கட்டுறது யாருங்க ஐயா? சொல்லுங்க, கட்டுறது யாருங்க ஐயா? நீங்க தானே கட்டுறீங்க. அதையே ஒரே ஒரு தாலி தானே கட்டணும். அதுக்கப்புறம் என்னென்ன கட்டணுமோ எல்லாமே நம்ம தானே கட்டணும். இது பரவாயில்லையா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நக்கீர. சரியா? சிவன்டே வாழாண்டாரு. இந்த கான்செப்ட் நமக்கு தெரியுங்கய்யா. அதாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இயல்பா கூந்தல்ல நறுமணம் இருக்கு. அதாவது நறுமணம் இருக்கா இல்லையா அதான் பிரச்சனை. ஆனா வந்து வாசனை திரவியங்களை
அந்த முடியில சூழ்றதுனால அந்த வாசனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுவுமே காஸ்ட்லி தானுங்கய்யா, காஸ்ட்லி தானுங்க. அதுக்குமே நம்ம செலவு பண்றது காஸ்ட்லி தானுங்கய்யா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி என் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. பாருங்கய்யா, எங்க யாராவது ஒரு பொண்ணு பாருங்கய்யா, மேக்சிமம் ஜுவல்ஸ் இல்லாம வெளியே வராங்கய்யா. ஆண்களையும் பாருங்கய்யா, நான் கயிறு தாங்க கட்டியிருக்கேன். ஒண்ணுமே